நடிகர் வடிவேலுக்கு அவதூறு ஏற்படுத்தும் எந்த கருத்தும் தெரிவிக்க மாட்டேன் என உத்தரவாத மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் நடிகர் சிங்கமுத்துவுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவர செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, தற்பொழுது சிங்கமுத்துவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பித்துள்ளது? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். யூடியூப் சேனல்களுக்கு அளித்த தனது பேட்டியில் தன்னை பற்றி அவதூறாக பேசியதற்காக சுமார் 5 கோடி ரூபாயை மான நஷ்டஈடாக வழங்கும்படி நடிகர் சிங்கமுத்துக்கு உத்தரவிடவும், தன்னை பற்றி அவதூறாக பேச அவருக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் கோரி நடிகர் வடிவேலு தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு தொடர்பாக சிங்கமுத்து தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அந்த பதில் மனுவில் அவதூறாக தெரிவித்த வார்த்தை எது என்பதை வடிவேலு தனது மனுவில் குறிப்பிடவில்லை எனவும், திரைத்துறையைச் சேர்ந்தவர்களின் கருத்துக்களையும் மட்டுமே பேட்டியில் தெரிவித்ததாக அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பாக இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது வடிவேலு தரப்பில் இந்த வழக்கை தாக்கல் செய்த பிறகும் சிங்கமுத்து தொடர்ந்து அவதூறு பேட்டிகளை அளித்து வருவதாக குற்றம் சாட்டப்பட்டது. ஆனால் வழக்கு தாக்கல் செய்த பின் எந்த ஒரு பேட்டியும் கொடுக்கவில்லை எனவும், வழக்கில் மூத்த வழக்கறிஞர் ஆஜராக கடைசி வாய்ப்பாக இந்த வழக்கை தள்ளி வைக்க வேண்டும் என்று சிங்கமுத்து தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் நீதிபதி முன்பாக ஒரு கோரிக்கை வைத்தார். இதனை ஏற்று வழக்கை டிசம்பர் 11ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ள நீதிபதி வடிவேலுக்கு எதிராக தெரிவித்த கருத்துக்களை திரும்ப பெற்றுக் கொள்வதாகவும், இனிமேல் அவருக்கு அவதூறு ஏற்படுத்தும் வகையில் எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்க மாட்டேன் எனவும் உத்தரவாதம் அளித்து மனு தாக்கல் செய்யும்படி சிங்கமுத்து தரப்பிற்கு நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் பேட்டி வீடியோக்களை நீக்கும்படி சம்பந்தப்பட்ட யூடியூப் சேனல்களுக்கு கடிதம் அனுப்பும்படியும் சிங்கமுத்து தரப்புக்கு நீதிபதி ஜெயச்சந்திரன் உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை தள்ளி வைத்திருக்கிறார். ராம்குமார். கிருஷ்ணமூர்த்தி, தகவலுக்கு நன்றி.